ராமநாதபுரம் மாவட்டம் கிழக்கரையில் நகராட்சியில் உயர்த்தப்பட்ட சொத்து வரிக்கு நகர்மன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். 21 வார்டுகளை கொண்ட கிழக்கரை நகராட்சியில் நகர்மன்ற தலைவராக திமுகவை சேர்ந்த செஹானாஸ் ஆபிதா பதவி வகித்து வருகிறார். ஆணையாளராக ரெங்கநாயகி என்பவர் பொறுப்பு வகித்து வருகிறார். இந்நிலையில் நகராட்சியில் சொத்து வரி பல மடங்கு உயர்ந்துள்ளதாக நகர்மன்ற உறுப்பினர் ஷேக் ஹுசைன் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் வரியை குறைக்கவில்லை எனில் போராட்டம் நடத்தப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இப்போ நமக்கு புதுசாக வந்திருக்கிற அந்த கமிஷனர்மா நம்ம நகரில் எத்தனை வீடு இருக்குது, எத்தனை கடை இருக்குது, எவ்வளவு பரப்பளவு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறத விட எப்படி நம்ம நகராட்சியில் வீடுகளுக்கு வரியை கூட்டலாம் அப்படிங்கிற ஃபார்முலாவை தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. ஒரு 1500 ரூபா இருந்த வீட்டுக்கு இன்றைக்கி 9000 ரூபா வரி போட்டுக்கிறாங்க. மக்கள்கிட்ட இருந்து பெரிய கும்பரலாக இருக்குது. நான் வரி கமிட்டியில் மெம்பராக இருந்துக்கிறனால என்கிட்ட நிறைய டெய்லி எனக்கு ஃபோன் கால் வருது, இந்த மாதிரி இருக்குதுண்டு. அவங்கள்ட்ட முறையிட்டாலும் ஒழுங்கான ஆன்சர் இல்லை. அனைத்து சமாதான கூட்டமைப்பு மற்ற இதர அமைப்புகளையும் இணைத்து மாபெரும் கண்டன போராட்டம் நம்ம நகராட்சிக்கு எதிராகவே கூடிய விரைவில் தேதி அறிவிக்கப்படும் என்பதை இதன் மூலம் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஓசூர் அருகே சாலையோரம் நின்ற